இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்போவாச்சும் கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நிறையா யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணலான்னு போகும்போது ஏதாச்சும் இடத்துல ஸ்டக் ஆகியிருப்பீங்க. அண்ட் அதை சால்வ் பண்ண வேறு டுட்டோரியல்ஸ் தெரிவிப்பீங்க. தென் ஒரு கட்டத்தில் கோடிங்கே வேணான்னு போயிருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தால் இது உங்களுக்கு மட்டும் நடக்கலை, இது எனக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். ஏன் கோடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற 90% மக்கள் இப்படி தான் கோடிங்கை கிவ் அப் பண்ணிடுறாங்க. கோடிங் கஷ்டமாக இருக்கனால கிவ் அப் பண்ணுறதில்ல, அதை சரியான முறையில் லேர்ன் பண்ணாதனால தான் கிவ் அப் பண்ணுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். இந்த வீடியோவில் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்ப்போம். அண்ட் அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் டெக் டுட்டோரியல்ஸ் அண்ட் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் ரீசன் என்னென்னா டுட்டோரியல் ட்ராப். ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசை, யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்க்குறாரு, ஆன்லைன் கோர்ஸும் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல் போகிறாரு அண்ட் ட்ரை பண்ணுறாரு, அவரால் ஸ்விம் பண்ணவே முடியல. அதுக்கு காரணம் அவர் டே 1லேருந்து வீடியோ பார்த்ததோட ஸ்விம்மிங் பூலில் இறங்கி ப்ராக்டிஸும் பண்ணியிருந்தா ஸ்விம்மிங் பண்ணியிருப்பார். அவர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கோடிங்லேயும் இதே ப்ராப்ளம் தான். வீடியோஸ் பார்க்குறோம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. கோடிங் பொறுத்த வரைக்கும் 30% மட்டும்தான் லேர்னிங் இருக்கணும், மீதி 70% நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது ரீசன் ஃபியர் ஆஃப் எரர்ஸ். பிகினர்ஸ் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா இந்த எரர்ஸை பார்த்ததும் பயப்படுறது. தென் எனக்கு கோடிங்கே வராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கோடிங்கில் எரர்ஸ் வர்றது சகஜம்தான். அண்ட் எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் கிடையாது, அது ஒரு ஃபீட்பேக் மாதிரி. எதனால் எரர் வருதுன்னு நம்ம கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் நான் என்னோட லேர்னர்ஸ்க்கு நான் கோடிங் பிகினர் லெவலில் டீச் பண்ணும்போதே இந்த எரர்ஸையும் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எரர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணாமல் இருப்போம். அண்ட் கோடிங்கில் நம்ம எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ண தான் நமக்கு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் க்ரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் எரர் வந்தால் பயப்படாதீங்க. மூணாவது ரீசன் லேக் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். நிறைய லேர்னர்ஸை நான் பார்த்துருக்கேன். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதே நான் லைவ் கிளாஸில் கொஷின் கேட்கும்போது அவங்களால சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்தா கோடிங்கை மனப்பாடம் பண்ணி போட்டிருப்பாங்க, இல்லைனா இங்கே ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக இன்டர்வியூ கிராக்கே பண்ண முடியாது அண்ட் கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டே வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோடிங்னாலே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ கோடிங்கில் ஃபஸ்ட்டு லாஜிக் பில்ட் பண்ணுறதை கற்றுக்கணும். இதை நம்ம ரியல் டைமில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுன்னா கோடிங் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ டே டைம் அப்படின்னா குட் மார்னிங் சொல்லணும், இதே ஈவினிங்னா குட் ஈவினிங் சொல்லணும். இந்த லாஜிக்கை நம்ம கோடிங்கில் எப்படி எழுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நீங்கள் கோடிங்கை ஒரு நார்மல் லாங்குவேஜ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு பெரிய காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கையும் நீங்கள் மினி ப்ராப்ளம்ஸாக பிரித்து அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலே உங்களுக்கு கோடிங் ஈஸியாக வந்துடும். அண்ட் இந்த டிப்பை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே கோடிங்கில் நீங்கள் தான் ராஜா. அடுத்த ரீசன் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்னா அது கன்சிஸ்டன்சி. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்துவாக ஒரு 5 hours படிப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 1 hour, அடுத்த நாள் படிக்கிறதே டவுட்டு தான். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு மேலே நான் சொன்ன 3 ரீசன்ஸ் தான் காரணம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் நமக்கு வராது. நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணுற மாதிரி கோடிங்கை ஃபியூ மினிட்ஸ் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஒரு 30 days கோடிங் சேலஞ்ச் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை லிங்க்டின்லையோ வைங்க. ஸோ உங்களுக்கு இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனும் கிடைக்கும். அஞ்சாவது ரீசன், முக்கியமான ரீசன், லேக் ஆஃப் மென்டார்ஷிப் அல்லது கைடன்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், கோடிங் கிவ் அப் பண்ணுறது நீங்கள் மட்டும் இல்லை, இது எனக்கும் நடந்த ஒரு விஷயம்னு. நான் பிடெக் படிக்கும்போது மேலே இருந்த எல்லா ரீசனும் எனக்கும் பொருந்தும். அதுக்கு ரீசனே இந்த லேக் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் மென்டார்ஷிப் தான். ஒன்ஸ் எனக்குன்னு ஒரு மென்டார் கிடைச்சக்கப்புறம் தான் எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அப்புறம் கோடிங்கை நான் விடலை, கோடிங்கும் என்னை விடலை. ஒன்ஸ் நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைச்சிட்டாலே நிறைய இடத்துல நம்ம சாதிச்சிடுவோம். ஸோ கரெக்டான டைரெக்ஷனில் மென்டார்ஷிப் கிடைச்சா கோடிங்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. என்ட்ரியில் நாங்கள் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். கோடிங்னா என்னன்னே தெரியாதவங்க கூட கோடிங் லேர்ன் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் லிங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, கோடிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி. நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும் அண்ட் ஒரு நல்ல கைடன்ஸோட கற்றுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கோடிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சில ஃப்ரீ கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கோடிங் பார்த்து பயப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.